ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். எல்லோரும் தீபாவளிக்கு தயாராகிட்டிங்களா? நமக்கு தீபாவளிக்கு ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இப்போ நம்ம சேனலில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீட் ஜிலேபி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பனங்கற்கண்டு 2 கப் எடுத்திருக்கேன், கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், சோள மாவு ஒரு 4 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், கொஞ்சம் ஃபுட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் உங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் தாங்க நான் அளந்து போட்டிருக்கேன். மாவையும் பனங்கற்கண்டையும் நீங்கள் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 2 கப்பு பனங்கற்கண்டுக்கு 1 கப் தண்ணி தாங்க நம்ம ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பனங்கற்கண்டை கரைச்சிட்டு அந்த டஸ்டெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடணும். ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாங்க. கோதுமை மாவில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். அந்த சைட் சிம்மில் வச்சுருக்கேன் நான் சுகர் சிரப்புக்கு. தயிரையும் ஊற்றிடுறேன். கொஞ்சம் ஃபுட் கலர். ஆக்சுவலாக சர்க்கரையில் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லாவே ப்ரைட்டாக கிடைக்கும். நான் பனங்கற்கண்டு சிரப் எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் டல்லாக கிடைக்கும். நல்லா கட்டி தட்டாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி போட்டோம்னா நல்லா விழணும். பனங்கற்கண்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வடிகட்டி எடுத்துறேன். இதுக்கு பதம் வந்துங்க நல்ல கெட்டியான பிசு பதம், அரை கம்பி பதம் எடுத்துக்கலாம். இல்லை கம்பி பதம் தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கணும் சிரப், அவ்வளோதான். அந்த 1 கப் தண்ணி மட்டும் வைங்க. 2 கப்புக்கு 1 கப் தண்ணி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வச்சுக்கணும். நம்ம ஜிலேபி பிழியறதுக்கு ஒரு பால் கவரை எம்டி பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஊற்றிக்கலாம். ஒரு கோன் ஷேப், நம்ம மெஹந்தி கோன்லாம் இருக்குது பாருங்கள், அந்த கோன் ஷேப்புக்கு நான் ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ டைப் பண்ண போகிறேன். இங்கே வந்து நம்ம ஜிலேபியை ஊற போகிறதுக்கான சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் சொல்லுங்கள், இதில் கம்பி பதம்லாம் எடுத்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் திக்காக வந்துட்டால் போதும். இப்போ இதை நான் பக்கத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த சைடு ஜிலேபி சுடுறதுக்காக எண்ணெயும் வைக்க போகிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம சுகர் சிரப். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க பொரிக்கும் போது. இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க மாவு கவரை லேசாக டிப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிலேபி சுற்ற வேண்டியது தாங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டுங்க இது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே. நல்லா பொரிஞ்சு வந்த ஜிலேபியை நான் இந்த சுகர் சிரப்பில் போடுறேங்க. 2 சைடும் போட்டு திருப்பி நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஒன்றும் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த சிரப் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும், ஆறி போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஜிலேபி வந்து அப்சர்வ் பண்ணும். பாருங்கள், அவ்வளோதான். நான் மீதி இருக்க எல்லா மாவையும் ஜிலேபி சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பான ஜூஸியான வீட் ஜிலேபி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.